அரியலூரில் கடந்த 2022ஆம் ஆண்டில் பன்றி வேட்டையாட சென்றபோது காளான் பறித்துக் கொண்டிருந்த 2 பெண்களை துப்பாக்கியால் பால்ராஜ் என்பவர் சுட்டுக் கொன்றுள்ளார். இதுகுறித்து ஜெயங்கொண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை அரியலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றவாளி பால்ராஜுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 45,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் கூட்டுறவு பொங்கல் என்ற மளிகை பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு விற்பனையினை போக்குவரத்து துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்தினசாமி, அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கரூர் அருகே வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியிடம் அப்பகுதி பொதுமக்கள் தற்போது வரை கோடங்கிப்பட்டி பாலம் கட்டித்தரவில்லை என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பொதுமக்கள் பணம் வாங்கி கொண்டு பேசுவதாக MP ஜோதிமணி கேள்வி கேட்ட பெண்ணிடம் அலட்சியமாக பதில் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாநகராட்சி திருவள்ளூர் விளையாட்டு மைதானத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் 48வது பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட அளவில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் துவங்கியது. இப்போட்டியினை திமுக மாவட்ட செயலாளரும் மின்சாரத்துறை அமைச்சருமான செந்தில் பாலாஜி விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து மாணவிகளுடன் சேர்ந்து வாலிபால் விளையாடினார். செங்கல்பட்டு மாவட்டம் மச்சரப்பாக்கம் ஒன்றியத்துக்குட்பட்ட மோகல்வாடி ஊராட்சியில் விவசாயிகளின் பயன்பாட்டுக்காக 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கீழ் 8,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் நெல்களம் பொதுப்பணிக்கு சொந்தமான ஏரியின் மத்தியில் அமைக்கப்பட்டது. தற்போது சில மாதங்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக நெல்களம் சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் விளைவித்த நெற்பயிர்களை களத்தில் கொட்ட முடியாத சூழல் உருவாகியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 10ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவிக்கு அவருடன் கல்வி பயிலும் சக மாணவர்கள் மற்றும் ஒரு கல்லூரி மாணவர் உட்பட 4 பேர் கடந்த மாதம் பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளனர். மேலும் அதனை வீடியோ பதிவு செய்து மற்ற பள்ளி நண்பர்களுக்கும் அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து மகளிர் காவல் நிலையத்தில் மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த மேல்மருவத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் சம்பந்தப்பட்ட மாணவர்களை கைது செய்து செங்கல்பட்டு போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இளஞ்சிறார் சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் பேரூராட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் அச்சிறுபாக்கம் பேரூராட்சி ஒன்றிய தலைவர் பொன்னுசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் சாந்தமூர்த்தி, மாவட்ட தலைவர் AG குணசேகரன் கலந்து கொண்ட நிலையில் இதில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மாநகர் மாவட்ட தலைவர் திருச்செல்வம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதி மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள பாரியூர் வெள்ளாளபாளையத்தில் குணசேகரன் என்பவர் வீட்டில் திருட்டு போன 8 பவுன் தங்க நகை மற்றும் பணத்தை மீட்டு தர கோரி கோபி காவல் நிலையத்தில் கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் புகார் மனு அளித்தனர். மேலும் அந்த மனுவில் விவசாயிகள் மத்தியில் இருக்கும் அச்சம் மற்றும் உயர் பயத்தை போக்கி மேலும் இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டில் கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக பாதாள சாக்கடை கால்வாய்களை தூர்வாரப்படாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக கூறி பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் முன்வந்து பாதாள சாக்கடை கால்வாய் கழிவுகளை தூர்வார கோரி அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு அடுத்த வேப்பம்பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் மற்றும் 2 நாள் இயந்திர கண்காட்சி கருத்தரங்கு நடைபெறுகிறது. இதனை தமிழக உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் தமிழக வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, கைரேகை அடிப்படையிலான ரேஷன் அட்டையில் சில சிக்கல்கள் உள்ளதால் மாநிலத்தில் உள்ள 35,000 ரேஷன் கடைகளிலும் 250 கோடி ரூபாய் செலவில் கருவிழி அடையாள கருவிகளை அரசு நிறுவுகிறது என தெரிவித்துள்ளார்.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் மற்றும் இதயா மகளிர் கல்லூரி சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பட்டிமன்றம் நிர்வாக இயக்குனர் பொன்முடி தலைமையில் நடைபெற்றது. இதில் சாலை விபத்திற்கு பெரிதும் காரணம் அவசரமா, அலட்சியமா, அறியாமையா என்ற தலைப்பில் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு பட்டிமன்ற நடுவராக பொன்முடி தலைமையில் சிறப்பாக பேசினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வண்டிச்சோலை தனியார் கல்லூரியில் குறும்பட திருவிழா 2 நாள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக இயக்குனரும் திரைப்பட நடிகருமான பாக்கியராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி குறும்பட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். நீலகிரி மாவட்டம் எடக்காடு அருகே உள்ள சத்தியமூர்த்தி நகரில் நேற்று மாலை தேயிலை தோட்டத்தில் பணியாற்றிய சதீஷ் என்பவரை வனவிலங்கு தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அப்பகுதியில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தினர். மேலும் உயிரிழந்த சதீஷ் பிரேத பரிசோதனையில் கரடி தாக்கி அவர் உயிரிழந்தது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்ததை தொடர்ந்து கிராமத்தை சுற்றி 4 இடங்களில் கூண்டு அமைத்து 7 இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தி கரடி பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளதாக உதவி வன பாதுகாவலர் மணிமாறன் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். இப்போ கூண்டு வச்சிருக்காங்க இதுல அனிமல் பாக்குறதுக்கு. அப்புறம் ஒரு 7 இடத்துல கேமரா ட்ராப்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஊரை சுற்றி எல்லா பக்கம் பண்றோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன அனிமல் நம்ம நடமாட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இந்தபடி எதுன்னு பிடிக்க ஏற்பாடு பண்றாங்க. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளினை சிறப்பிக்கும் வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் அண்ணா மிதிவண்டி போட்டியினை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் சா உமா தலைமையில் மேயர் து கலாநிதி முன்னிலையில் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இப்போட்டியில் சுமார் 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.